வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். நாளை மறுதினம் திருநாவுக்கரசு நாயனார் குருபூசை இடம்பெறவுள்ளது. நாளை மறுநாள் புதன்கிழமை சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசு நாயனார் குருபூஜை இடம்பெறவுள்ளது. கொழும்பு 15 சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பூசை நடத்தப்பட உள்ளது. குருபூசையில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு கற்கை உபகரணங்கள் பிரசாதங்கள் என்பன வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பில் இந்து மத குருபீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் புதன்கிழமை சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2025 அன்றைய தினம் இந்த சமய குரவர்களிலே ஒருவராகிய அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை, திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய குருபூஜை நாள். இது பொதுவாக இந்த சமய குரவர்கள் என்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவா சுவாமிகள் என்று இந்த சமய குரவர்களாக போற்றப்படுகின்றவர்கள். 63 நாயன்மார்களாக இருக்கின்றார்கள். இந்த சமய குரவர்களுக்குள்ளே இந்த முதல் மூவர் தேவாரம் பாடிய முதலி, தேவார முதலி என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த நாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாள். அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்பட்டவர். அவர் மருநீக்கியார் என்ற இயற்பெயரோடு வளர்ந்து அதன் பின்னர் அவருடைய போராத காலத்திலே சமண மதத்துக்கு சென்று மீண்டும் அங்கு அவர் நோய்வாய்ப்பட்டு அங்கிருந்து சைவ சமயத்துக்கு போகிறார் என்றதும் அவர்களினாலே சமணர்களாலே பல்வேறு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர். சுண்ணாம்பறையிலே அழைத்து வைத்தார்கள், கல்லோடு கட்டி கடலிலே போட்டார்கள். எல்லாவற்றையும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினாலே மீண்டும் வந்து சைவ சமயத்திலே சேர்த்து கொண்டார். இறைவனை பாராட்டி பாடல்கள் பாடினார். இறைவனுடைய புகழை தேவாரங்களாக பாடினார். அவருடைய கல்லோடு கட்டி கடலில் ஏற்ற பொழுதும் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பெற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று பதிகம் பாடினார். சுண்ணாம்பரையில் கட்டப்பட்டவர். அடைக்கப்பட்ட பொழுதிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கன வேடனும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலை என்று இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டதனாலே இறைவனுடைய திருவடியிலே தான் இருப்பதாக எண்ணினார். அதனாலே அவருக்கு அந்த சுண்ணாம்பு அறை கூட எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்கவில்லையாம். அவ்வாறு சிறப்போடு இந்த பணிகளை செய்தவர், உளவார பணி செய்தவர் அப்பர் சுவாமிகள். திருஞான சம்பந்தனாலே அப்பரே என்று அழைக்கப்பட்டவர். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகளுடைய குருபூஜை நாளும் இந்த நாளிலே பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், கலாசாலைகளிலும் எதிர்கால சந்ததிக்கு இந்த சமய குரவர்களுடைய பெருமைகளெல்லாம் தெரிவிக்கின்ற வகையிலே இளம் சிறார்களுக்கு இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய உளவார பணிகள் முதல் கொண்டு அவருடைய சேவைகளை எல்லாம் அறிவிக்கின்ற வகையிலே இந்த பாடசாலை மாணவர்களுக்கும் இவற்றையெல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குருபூஜை நாமும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.